ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை அங்கப்பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் பற்றி பார்க்கலாம். கடந்த 2 மாதங்கள் திருமலை அங்கப்பிரதட்சண தரிசனத்திற்கு பக்தர்களை லக்கி டிப் முறையில் தான் டிடிடி தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய பிப்ரவரி மாதத்திற்கான தரிசன டிக்கெட் புக்கிங்கில் இருந்து மறுபடியும் அங்கப்பிரதட்சண தரிசன டிக்கெட் எப்போதும் போல டிக்கெட் புக்கிங் முறைக்கு மாற்றப்பட்டிருக்கு. அதனால வரக்கூடிய நாட்களில் அங்கப்பிரதட்சணத்திற்கு லக்கி டிப் முறை இருக்காது. வரக்கூடிய 2026 பிப்ரவரி மாதத்திற்கான அங்கப்பிரதட்சண தரிசன டிக்கெட் புக்கிங் நவம்பர் 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு தரிசன டிக்கெட்டும் மேக்சிமம் 2 தரிசன டிக்கெட்டுகளும் புக் பண்ணிக்கலாம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த குழந்தைகளை நீங்க தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் அவசியமாக எடுத்துட்டு போகணும். அந்த குழந்தைகளால் அங்கப்பிரதட்சணம் செய்ய முடியும்னா அவங்களையும் நீங்கள் அங்கப்பிரதட்சணம் உங்களோடு சேர்த்து செய்ய வைக்கலாம். இல்லை அங்கப்பிரதட்சணம் செய்யாத ரொம்ப சின்ன குழந்தைகள்னா நீங்கள் அங்கப்பிரதட்சணம் செய்யக்கூடிய சமயத்தில் உங்களோட அந்த குழந்தைகளும் சேர்ந்து நடந்து வரலாம். இந்த அங்கப்பிரதட்சண தரிசன டிக்கெட் இலவச தரிசன டிக்கெட் என்பதனால டிக்கெட் புக்கிங் சமயத்தில் எந்தவித பேமெண்ட்டும் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இது இலவச தரிசன டிக்கெட். இந்த டிக்கெட்டுக்காக யாருக்காகவும் எப்போவுமே நம்ம பே பண்ண வேண்டாம். இந்த தரிசன டிக்கெட் மேக்ஸிமம் 1.5 நிமிடத்திற்குள்ளே கம்ப்ளீட்டாக புக் ஆகி முடிஞ்சிடும். ஸோ இந்த டிக்கெட்டை நம்ம ரொம்ப வேகமாகத்தான் புக் பண்ண வேண்டியிருக்கும். இந்த டிக்கெட் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் தப்பே இல்லாமல் புக் பண்ணுறதுக்கும் மொபைல் கிளிப்போர்ட் ஆப்ஷனையோ அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷனையோ அவசியமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் என்கிற வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த புக்கிங் எக்ஸாக்டாக காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். 9:55க்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் ரெண்டுலையுமே உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து லாகின் செஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக 10 மணி ஆன உடனே அங்கப்பிரதட்சணம் என்று இருக்கக்கூடிய அந்த ஐக்கனையோ அல்லது நோட்டிஃபிகேஷன்ஸில் அங்கப்பிரதட்சணம் புக்கிங் பக்கத்திலேயே ப்ளீஸ் கிளிக் ஹியர் என்ற ஐக்கன் என்ற லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கையோ எக்ஸாக்டாக 10 மணிக்கு கிளிக் பண்ண உடனே வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். எதில் உங்களுக்கு வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணிவிட்டு அதிகமாக வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் இருக்கக்கூடிய அந்த டிவைஸை இம்மீடியட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்ப்ளீட் ஆன உடனே பிப்ரவரி மாதத்திற்கான கேலண்டர் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம தேதி செலக்ட் பண்ணணும், நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் செலக்ட் பண்ணணும். டிஃபால்ட்டாக எல்லாருக்குமே 1 மணிக்கு தான் டைம் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அந்த 1 மணி டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ரல் டீட்டெயில்ஸும் பில்கிரிம் டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்த உடனே நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே புக் நோ என்ற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே நம்முடைய தரிசன டிக்கெட் புக் ஆகிடும். மொபைல் கிளிப்போர்ட் ஆப்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ்க்குள்ளேயே இந்த டிக்கெட் வேகமாக புக் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு நாளுக்கு 750 தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. சாட்டர்டேக்கு 500 தரிசன டிக்கெட் புக்கிங் தான் ஓப்பன் ஆகும். வெள்ளிக்கிழமைகளில் எப்போவுமே திருமலையில் அங்கப்பிரதட்சணம் இருக்காது. ஸோ வெள்ளிக்கிழமையில் அங்கப்பிரதட்சண டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகியிருக்காது. மீதம் இருக்கக்கூடிய நாட்களுக்கெல்லாம் புக்கிங் ஓப்பன் ஆகும். பிப்ரவரி மாதத்தில் எந்த நாட்கள் எல்லாம் விசேஷ நாட்கள் என்று ஆல்ரெடி நம்முடைய சேனலில் வீடியோ இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்கையும் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் திருமலையில் அங்கப்பிரதட்சணம் பௌர்ணமி, ஏகாதசி, ரோகிணி நட்சத்திரம் அல்லது திருவோண நட்சத்திரம்லாம் செய்ய விருப்பப்படுறீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் இது எந்த நாட்களில் வருது அல்லது விசேஷமான நாட்கள் வேறு ஏதாவது நாட்கள் நீங்கள் செலக்ட் பண்ணுறதாக இருந்தாலும் அந்த பிப்ரவரி மாதத்திற்கான கேலண்டரை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிக்கெட் எந்த நாளில் கிடைச்சாலும் பரவாயில்லைன்னு சொல்லக்கூடியவங்க சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்துடுங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகிடும். செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகள் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டிக்கெட் கிடைப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் 2 பேருக்கு இந்த அங்கப்பிரதட்சண தரிசன டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா 2 பேருமே அங்கப்பிரதட்சணம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கணும். ஒருத்தர் அங்கப்பிரதட்சணம் செய்யக்கூடியவராக இருந்து இன்னொருத்தர் நான் ஹெல்ப்பராக போகலாமான்னா அப்படி நீங்கள் இந்த டிக்கெட்டை புக் பண்ண முடியாது. 2 பேருமே அங்கப்பிரதட்சணம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கணும். அங்கப்பிரதட்சணம் செய்யக்கூடிய சமயத்தில் லேடிஸ்க்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு கோவிலுக்குள்ளேயே சேவாக்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம ஹெல்ப்பரை தனியாக அழைச்சிட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. 2 பேரும் அங்கப்பிரதட்சணம் செய்வதாக இருந்தால் நீங்கள் 2 பேருக்கு இந்த தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம்.
இந்த அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்டில் திருமலை கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் சன்னதி முன்னாடியிலிருந்து திருமலை கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்டியல் வரைக்கும் நம்ம ஒரே ஒரு முறை மட்டும் அங்க பிரதட்சணம் செய்வோம். இந்த அங்க பிரதட்சண டிக்கெட்லேயே அங்க பிரதட்சணமும் செஞ்சுட்டு அங்க பிரதட்சணம் செய்து முடித்த உடனே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அங்க பிரதட்சணம் ப்ளஸ் பெருமாள் தரிசனம் இரண்டிற்கும் சேர்த்து தான் இந்த தரிசன டிக்கெட் நம்ம புக் பண்ணுறோம். சிலர் அங்க பிரதட்சணத்துக்கு பதிலாக நான் அடி பிரதட்சணம் செய்யலாமான்னு கேட்குறீங்க. அப்படி செய்ய முடியாது, அதற்கு அலோ பண்ண மாட்டாங்க. அங்க பிரதட்சணம் செய்கிறதுக்கு மட்டும்தான் அலோ பண்ணுவாங்க. ஒரு மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி இந்த அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் ஒரு முறை நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதே மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி இந்த அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து உங்களுக்கு இல்லாமல் வேறு யாருக்காவது நீங்கள் அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக் செஞ்சு கொடுத்துருந்தாலும் அந்த மொபைல் நம்பரில் இருந்து 90 நாட்களுக்கு பிறகு தான் மறுபடியும் அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும். சப்போஸ் பிப்ரவரி மாதத்திலே நீங்கள் ஆஜித சேவா டிக்கெட்ஸ், வர்ச்சுவல் ஆஜித சேவா டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டிக்கெட்ஸ் புக் பண்ண மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரையே பயன்படுத்தி இந்த அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸும் புக் பண்ணிக்கலாம். அல்லது வரக்கூடிய நாட்களில் ஓப்பனாக இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட்ஸ், 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸ், விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணுறதாக இருந்தாலும் அதே மொபைல் நம்பர் லாகின்லேயே கூட நீங்கள் இந்த அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸும் புக் பண்ணிக்கலாம். அதனால் எந்தவித இஷ்யூஸும் வராது. இப்போ கடந்த டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்தில் லக்கி டிப்பில் நான் அங்க பிரதட்சணம் ஏற்கனவே செலக்ட் ஆகியிருக்கேன். பிப்ரவரி மாதத்திற்கும் நான் ட்ரை பண்ணலாமா, இல்லை 90 நாட்கள் கேப் இருக்கணுமா என்று கேட்டால் அது லக்கி டிப் முறையாக இருந்துச்சு. இப்போ டிக்கெட் புக்கிங் முறை கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டுமே வேறு வேறு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் புக்கிங் இருந்துச்சு. அதனால் அந்த 90 நாட்கள் டைம் கேப் அப்ளிகபிளாக இருக்குமா இல்லையா என்பது புக்கிங் ஓப்பன் ஆன பிறகு தான் நமக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் பிப்ரவரி மாதத்திற்கும் அங்க பிரதட்சணத்திற்கு புக் பண்ண விருப்பப்படுறீங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். புக்கிங் ஆச்சுன்னா நமக்கு சந்தோஷம்தான். புக்கிங் ஆகலைன்னா 90 நாட்கள் டைம் கேப் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரிப்போர்ட்டிங் பிளேஸ் ஏடிசி சர்க்கிள். ரிப்போர்ட்டிங் டைம் அதிகாலை 1 மணி. ஏடிசி சர்க்கிள் க்யூவில் ஜாயின் பண்ணும்போதே எல்லாருமே ஈரத்துணியோடு தான் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். லேடிஸுக்கு ட்ரெஸ் கோட் சாரீ அல்லது சுடிதார் வித் துப்பட்டா. ஜென்ஸ் நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணி கம்பார்ட்மெண்ட்ஸில் உட்கார வரைக்கும் மேலே சட்டையோ அல்லது பனியனோ வியர் பண்ணிக்கலாம். ஆனால் கோவிலுக்குள்ளே போகிறப்போ மேலே சட்டை பனியன் எல்லாமே ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. அப்போ உத்தரியம் என்று சொல்லப்படக்கூடிய மேல் துண்டு நம்ம வியர் பண்ணிக்கலாம். ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் 2 பேருமே க்யூவில் ரிப்போர்ட் பண்ணும்போதே ஈர துணியில் தான் போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஜென்ஸை ஒரு தனி கம்பார்ட்மெண்ட்டையும் லேடிஸை ஒரு தனி கம்பார்ட்மெண்ட்லேயும் உட்கார வைப்பாங்க. 2:45 போல் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் செஞ்சு க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுவாங்க. 3 மணிக்கு எக்ஸாக்டாக சுப்ரபாதம் பாட ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு லேடிஸ் அங்க பிரதட்சணம் செய்வாங்க. லேடிஸ் அங்க பிரதட்சணம் செஞ்சு முடிச்சுட்டு கொடிமரம் பக்கத்தில் வெயிட் பண்ணக்கூடிய சமயத்தில் ஜென்ஸ் அங்க பிரதட்சணம் செஞ்சுட்டு கல்யாண உற்சவ மண்டபத்திற்கு முன்னாடி வெயிட் பண்ணுவாங்க. சுப்ரபாதம் பாடி முடித்து சுப்ரபாதத்தில் செலக்ட் ஆனவங்க எல்லாருமே பெருமாளை போய் தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு ஃபஸ்ட்டு அங்க பிரதட்சணம் செய்த லேடிஸ் போய் பெருமாளை தரிசனம் செய்யறதுக்காக போவாங்க. அவங்களுக்கு பின்னாடியே ஜென்ஸ் அங்க பிரதட்சணம் செஞ்சவங்க க்யூவில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு பின்னாடி சர்வதர்சன டிவோட்டிஸ் எல்லாருமே க்யூவில் வரிசையாக ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மேக்ஸிமம் 4:30 மணி 4:40க்கெல்லாம் நம்ம கோவிலில் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். அதற்கடுத்து லட்டு கவுண்டரில் போய் ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.